ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு சாட் ஜிபிடி எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சாட் ஜிபிடி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஓப்பன் வந்தது. ஏன் ஓப்பன் வந்ததுன்னா நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது ஓப்பன்னு கொடுத்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் அது டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி கேட்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ அது பேசிக், அது உங்களை லாகின் இல்லைன்னா ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்துடலாம் உள்ள. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம், இதில் என்னென்ன யூஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் வெர்ஷன் தான். ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எல்லாமே இதில் கிரியேட் பண்ணது தான். ஸோ இப்போ எப்படின்னா ஹவ் டு கிவ் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் ஃபார் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க்கோட கொடுத்தோம்னா அது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுக்கு டைட்டில் எப்படி வைக்கிறது, ஹேஷ்டேக்ஸ் என்னென்ன வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பேலன்ஸ் ஷீட் XYZ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயிலாக கொடுக்கும். தம்ப்நெயில் வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு தம்ப்நெயில் எனக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில் டிசைன் கூட நம்ம கேட்கலாம். ஸோ ஐ நீட் thumbnail thumbnail design for thumbnail design for பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒரு thumbnail ரெடி பண்ணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, நான் இன்னொரு ஆஃபீஸ் மாற போகிறேன், இப்போ ரெஸ்யூம் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இங்கே போய் ஃபைல்ஸில் போய் கொடுத்துட்டு இங்கே ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் போயிட்டு ஃபைல்ஸில் வந்துட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம். ஸோ இதை சேவ் பண்ணி இங்கே ஓப்பன்னு கொடுத்துடணும். ஓப்பன்னு கொடுத்துட்டு ஸோ இஸ் தேர் எனிதிங் ஐ நீட் டு சேஞ்ச் இன் திஸ் ரெஸ்யூம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவே வந்து ஒரு ஐடியா மாதிரி கொடுக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are several formatting, grammar and professional style improvements that can help to make more effective and polished அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா clear work experience with responsibilities and achievements, relevant skills and software listed. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரென்த் கரெக்டாக, இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுது. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் லிங்க்டின் போட்டது சூப்பர்லி, இமெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து ஷோஸ் ப்ராக்ரஷன் இன் அக்கௌண்டிங் ரோல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்டிங் ரோல்ஸ் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக காமிச்சிருக்கீங்க ரெஸ்யூமில் அப்படின்னு காட்டுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கிறத இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு. பிஃபோர் வந்துட்டு டெடிக்கேட்டட் அண்ட் டீட்டெயில்டு ஓரியன்ட் இருந்தது. இப்போ வந்து ரிசல்ட்ஸ் டைமண்ட் அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வித் 3+ years அந்த மாதிரி அது இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் டென்ஸ் கொஞ்சம் மாற்றலாம், இந்த மாதிரி போடலாம். இப்போ இந்த 3 points ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் வந்துட்டு நான் வந்துட்டு பிகாம் அண்ட் PGDM இன் ஃபைனான்ஸ் லைக் EMBA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். வெறும் இயர் மட்டும் போட்டுட்டு லைக் இது பிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு சிம்பிள் மாதிரி, யூஜி வந்துட்டு இந்த சிம்பிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் என்ன வேணால் சர்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன் இந்தியா வாட் இஸ் த இன்ஃப்ளேஷன் % கோயிங் ஆன் அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்றது அதை புரிஞ்சுட்டு அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான ஆன்சரை கொடுக்க பார்க்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பிரேக் டவுன் ஏப்ரல் 2025 இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் 1.78%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹெல்த் இன்ஃப்ளேஷன் தான் 4.25% இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், ஃபியூவல் லைட்டு, இந்த பெட்ரோல் அதெல்லாம். ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்துட்டு அதிகமாக இது இன்ஃப்ளேஷன் ஆகிருக்குன்னா ஹெல்த் இன்ஃப்ளேஷன் தான், லைக் மெடிக்கல் இது மாதிரி. அதே மாதிரி இப்போ நீங்கள் இதுலேயே வந்துட்டு லைக் கேட்கலாம், ஹவு கேன் ஐ மேக் passive income
வித் how can I make passive income அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் கூட போட்டுடலாம். போட்டுட்டு அது வந்து அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்பாங்க. அவங்களே கொடுப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதில் வந்துட்டு அவங்களே வந்து டூல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஜெரோதா இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ரிஸ்க் வந்துட்டு லைக் மீடியம்லேருந்து ஹை வரைக்கும் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு இதில் இது பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஹை இன்கம் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்கலாம். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சேலரி, அதாவது ஆக்டிவ் இன்கம் பாசிவ் இன்கம் ரெண்டு இருக்கு. ஸோ ஆக்டிவ் இன்கம்ல இருந்து நீங்கள் அமௌண்ட்டை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், ஃபிக்ஸட் டெபாசிட், ரியல் எஸ்டேட்ல பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிவ் இன்கம். இது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்குக்கு இது இல்லாமல் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஒரு கான்டென்ட் கிரியேஷன் இப்போ நம்ம பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லைக் மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா கூட இப்போ நம்மளோட எஃபர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சைடு இன்கம் ரெடி பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டாக் போட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி எஸ்சிஓன்னு வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு வந்துட்டு லைக் நிறைய வியூஸ் வந்து அது மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் வழியாக உங்களுக்கு அந்த ஆட், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போதுன்னா ஒரு 2 ஆட் வரும். ஸோ அது அப்படிதான் அந்த ஆடு மக்கள் பார்க்க தான் உங்களுக்கு வந்துட்டு லைக் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வெஞ்சர்ஸ் தட் கேன் பிகம் பேசிவ். ட்ராப் ஷிப்பிங் ஆர் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். ட்ராப் ஷிப்பிங்லாம் வந்துட்டு லைக் இது வந்துட்டு லைக் அமேசான் அந்த மாதிரி வரும். லைக் ஒரு ப்ராடக்ட்டை செல், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 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 ஹியூஜ் ஆடியன்ஸ் இருக்குது யூடியூப்ல அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணலாம். லிங்க் போட்டுட்டு சப்போஸ் யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸோ கஸ்டமர்ஸோ வாங்கினாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம், ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் லைக் டீட்டெயிலாக ரொம்ப பார்த்துட்டே போகலாம். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாபிக்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஆரம்பிச்சு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டிசைன் எப்படி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு சேவ் இன்கம், அதுக்கப்புறம் ரெஸ்யூமை கொடுத்துட்டு இந்த ரெஸ்யூமை இப்படிலாம் பண்ணலாம் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம பார்த்தோம், அதுவும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைக் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பயே இதுக்கு அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா லைக் 2027 2030 அப்போலாம் வந்துட்டு உங்களுக்கு சாட் ஜிபிடிலாம் ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ